أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما ربي زدني علما. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹுடைய அன்பையும் அருளையும் அவனது கருணையும் எதிர்பார்த்து இந்த சபையில் கூடியிருக்கும் ஒவ்வொருவருக்கும் அவனின் அருளும் அன்பும் நிரப்பமாக கிடைக்கட்டுமாக இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் நம்ம இப்ப வரப்போற 10 நாட்கள்ல சுவனம் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற தலைப்புல சுவனத்தை பத்தின சில செய்திகளை பார்க்க போறோம். சுவனம் எப்படி இருக்கும், அது யாருக்கானது, அதுல என்னென்னலாம் நடக்கும், அதுல எல்லாம் மரங்கள் இருக்கு, கனிகள் இருக்குன்னு சொல்றானே, அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற செய்திகளை தான் இன்ஷா அல்லாஹ் நம்ம வரக்கூடிய இந்த 10 நாட்கள்ல பார்க்க போறோம். இன்னைக்கு அதுக்கான ஒரு சின்ன அறிமுகம் தான். அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், ஃபதுகுரூனி அதுகுருக்கும், நீங்கள் என்னை நினைவு கூறுங்கள் நான் உங்களை நினைவு கூறுவேன் அப்படின்னு அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்ம அல்லாஹுவ பத்தி யார்கிட்ட நினைவு கூறுறோம்? நம்ம அல்லாஹுவ பத்தி நம்மளுக்குள்ள பலகீனமான குறைகள் உள்ள தவறு செய்யக்கூடிய மனிதர்களுக்கு மத்தியில நாம் நம்மளுடைய இறைவனை பத்தி நினைவு கூர்ந்தோம் அப்படின்னா அல்லாஹ் சொல்றான், நான் உங்களை என்னுடைய சபையில நினைவு கூர்றேன்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். அல்லாஹுடைய சபை எப்படிப்பட்டது? மலக்குமார்களால நிறைந்தது, ஒரு உன்னதமான ஒரு சபையில இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரையும் அல்லாஹ் நினைவு கூறிக்கொண்டிருக்கின்றான் அப்படிங்கிற ஒரு சுப செய்தியோட இன்ஷா அல்லாஹ் இந்த நிகழ்வை துவங்குவோம். அல்ஹம்துலில்லாஹ். சரி, இது சாதாரணமான ஒரு பயான் செக்ஷன் மாதிரி இருக்காது இன்ஷா அல்லாஹ். இடையில ஏதாவது கேள்வி கேட்டா நீங்க சாட் பாக்ஸ்ல நீங்க உங்களோட பதில் போடலாம், இல்ல யாராவது ஒரு ஆள் அன்மியூட் பண்ணி அதுக்கான பதிலும் சொல்லலாம் இன்ஷா அல்லாஹ். சரி, நம்ம இந்த நிகழ்வு ஆரம்பிக்கலாம். முதலாவது உங்ககிட்ட ஒரு கேள்வி. இப்ப எல்லாரும் நம்ம எங்க இருக்கோம்? வீட்டுல இருக்கோம் உஸ்தாதுன்னு சொல்லிடாதீங்க, ஏன்னா வீட்டுலதான் இருக்கோம். அதுதான் சரி. எல்லாரும் இப்ப எங்க இருக்கோம்? அவங்களுடைய வீட்டுல இருப்பீங்க. ஒரு சிலர் அவங்க பணிகளுக்கு மத்தியில இந்த பயான கேட்டுட்டு இருப்பீங்க, சிலர் இதுக்காகவே தயாராகி உட்கார்ந்து கேட்டுட்டு இருப்பீங்க. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சூழ்நிலையில நம்ம இந்த நிகழ்வை அட்டன் பண்ணிட்டு இருக்கோம். நான் ஒண்ணு உங்களுக்கு இப்ப சொல்றேன், நம்ம இப்ப எல்லாரும் எங்க இருக்கோம் அப்படின்னா அல்லாஹுடைய சுவனத்து தோட்டங்களில் ஒரு தோட்டத்தில் இருக்கின்றோம். எல்லாரும் இப்ப எங்க இருக்கோம்? அல்லாஹுடைய உன்னதமான சொர்க்கங்களின் ஒரு தோட்டத்துல நம்ம எல்லாரும் இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு செய்தி தான் இந்த நிகழ்வுடைய ஆரம்பம். ஏன் நான் அப்படி சொல்றேன் அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்யறாங்க, ஒரு முறை சஹாபாக்களை பார்த்து சொல்றாங்க, நீங்க எப்பயாவது அல்லாஹுடைய தோட்டத்தை தாண்டி போகின்ற வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா அந்த இடத்த வேகமா கடந்து போயிடாதீங்க, அந்த இடத்துல நில்லுங்க, கொஞ்ச நேரம் அங்க உங்களுடைய நேரத்தை செலவு செய்யுங்க அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. சஹாபாக்களுக்கு எல்லாம் ஒரே ஆச்சரியம், யா ரசூலுல்லாஹ், பூமியில எப்படி அல்லாஹுடைய தோட்டம் இருக்கும், பூமியில எப்படி சுவனத்துடைய தோட்டம் இருக்கும், அதை நாங்க எப்படி கண்டு கொள்றது, அதுக்கு என்ன அடையாளம் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, எங்கெல்லாம் நீங்க இறைவனை நினைவு கூறப்படுவதை காண்கின்றீர்களோ அந்த இடமெல்லாம் இறைவனுடைய சுவனத்து தோட்டங்களில் ஒரு தோட்டம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப 2 விஷயம், பூமியில அல்லாஹுடைய சுவனத்துடைய தோட்டங்களை 2 விஷயங்கள் மூலமா நம்ம அடையலாம். ஒண்ணு, அல்லாஹ்வை நினைவு கூறுகின்ற இடங்களில் அமர்வதின் மூலமா நம்ம அந்த இலக்கு அடையலாம். இன்னொன்னு, அல்லாஹ்விற்காக ஒருத்தரை சந்திப்பதும் அல்லாஹ்விற்காக ஒருத்தரை நினைவு கூறுவதும் சுவனத்துடைய தோட்டங்களில் இருப்பதற்கு சமம். சொர்க்கத்தோட தோட்டத்துல என்ன இருக்கும்? இங்க உள்ள தோட்டத்துல பூக்கள் இருக்கும், செடி இருக்கும், அந்த தோட்டத்தோட பாதுகாவலர் இருப்பாங்க, அதை பார்க்க வர பார்வையாளர்கள் இருப்பாங்க. சொர்க்கத்துடைய தோட்டத்துல என்ன இருக்கும்? ஏதாவது ஐடியா இருக்கா? சொர்க்கத்துடைய தோட்டத்துல என்ன இருக்கும்? சொர்க்கவாசிகள் ஒவ்வொருவரும் தங்களுடைய வீட்டுல இருந்து இறங்கி வெளியில வந்து அந்த சொர்க்கத்தை பார்க்கும்போது அந்த சொர்க்கம் முழுக்க மலக்குமார்கள் இருப்பாங்களா, அந்த தோட்டம் முழுக்க மலக்குமார்கள் இருப்பாங்களா, இருந்து அவங்கள வெல்கம் பண்ணுவாங்களா, வர்றவங்கள வாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள உபசரிப்பாங்கன்னா, அவங்க கிட்ட உரையாடுவாங்களா. அப்போ அல்லாஹ்வை எங்கெல்லாம் நினைவு கூர்றோமோ அந்த சபையிலையும் யார் இருக்கா?
மலக்குமார்கள் இருக்காங்க. எது வரைக்கும் மலக்குமார்கள் இருக்காங்கன்னா, நம்மள சூழ்ந்து வானம் உயரம் அளவு அந்த மலக்குமார்கள் இருந்து அல்லாஹ் கிட்ட இந்த அடியார்கள் இந்த இடத்துல உன்னை நினைவு கூறுறாங்க யா அல்லாஹ் அப்படிங்கிற ஒரு செய்தி அல்லாஹ் கிட்ட சொல்றாங்க. அதே போல யார் ஒருத்தர் பூமியில ஒரு மனிதரை நலம் விசாரிப்பதற்காக செல்கின்றாரோ, யார் ஒருவர் பூமியில நோய்வாய்ப்பட்ட தன்னுடைய சகோதரனை நலம் விசாரிப்பதற்காக செல்கின்றாரோ, அவர் மட்டும் தனியா போகல, அவரு கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க 70,000 வானவர்கள் அவரு கூட வர்றாங்க. அல்லாஹ்வை நினைவு கூர்ந்தாலும் சரி, அல்லாஹ்விற்காக ஒரு நபரை நாம நினைவு கூர்ந்தாலும் சரி, நம்ம நினைவு கூறும் காலம் எல்லாம் சொர்க்கத்துல நமக்கான தோட்டம் விரிவடைஞ்சு போயிட்டே இருக்கு. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் நம்மளை எப்படி ஒரு சபையில ஒன்று கூட்டி இருக்கான் பாத்தீங்களா? எவ்வளவு ஒரு உன்னதமான ஒரு இடம், இறைவனை நினைவு கூறுறதுக்கான ஒரு இடம். இப்படி ஒரு தோட்டத்துல அல்லாஹ் எல்லாரையும் விட்டுருவானா? இறைவனுடைய தோட்டத்துல அமர்ந்து செல்லக்கூடிய வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைச்சிருமா? யார அல்லாஹ் நேசிக்கிறானோ அவங்களுக்குதான் அந்த வாய்ப்பு கிடைக்கும். அப்ப இங்க இருக்க நம்ம ஒவ்வொருவரையும் அல்லாஹ் நேசிக்கிறான். அதனாலதான் அவனுடைய உபதேசத்தை நம்மளுடைய செவிகள் கிட்ட கொண்டு வந்து கொடுக்கிறான். இன்னும் நம்ம ஏதோ ஒரு விஷயத்துல இறைவனை இன்னும் சரியா நம்ம நெருங்கல, இன்னும் நம்ம இறைவனை நெருங்கக்கூடியவங்களா இருக்கணும், நம்மளுடைய காரியங்களை இன்னும் நம்ம சரிப்படுத்திக்கணும்னு நம்மளுடைய இறைவன் நம்ம கிட்ட விரும்புறான். அதன் காரணமாக அல்லாஹ் அவர் மியூட் பண்ணிக்கிறீங்களா? இடையில யாரோ அன்மியூட் பண்ணிருக்கீங்க. சிஸ்டம் மியூட் பண்ணிக்கிறீங்களா? யாரோ அன்மியூட் பண்ணிருக்கீங்க, கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கு. கொஞ்சம் மியூட் பண்ணிக்கிறீங்க. சரி, அப்போ இறைவன் நேசிக்கிறதால அவனுடைய உபதேசங்கள் நம்மளுக்கு கிடைக்குது. இறைவனுடைய உபதேசங்கள் கிடைக்கும் போது இன்னும் நம்ம இறைவன் அதை நெருங்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துது. இன்ஷா அல்லாஹ் இந்த தொடர் அமர்வுகளின் மூலமா அல்லாஹ் நமக்கு பயனளிக்கக்கூடிய நிறைய விஷயங்களை கொடுக்கணும் அப்படிங்கிற பிரார்த்தனையோட இந்த அமர்வை துவங்குவோம் இன்ஷா அல்லாஹ். ஒரு சின்ன துவா செஞ்சுக்கலாமா? யா அல்லாஹ், இந்த அமர்வின் மூலம் நீ எனக்கு நாடும் நன்மையை பரிபூரணமாக என்னை அடைய செய்வாயாக. ரப்பி இன்னி லிமா அன்சல்த இலைய மின் ஹைரின் ஃபகீர். என் இறைவா, நீ எனக்கு இறக்கி அருளும் எவ்வகையான நன்மையாக இருந்தாலும் நிச்சயமாக நான் அதில் தேவையுள்ளவனாகவே உள்ளேன். அல்ஹம்துலில்லாஹ். சரி, அல்லாஹ்வுடைய கிருபையில இந்த ரமலானுடைய மாதத்துல நம்ம கிட்டத்தட்ட எத்தனை நோன்புகள் இன்னை கடந்திருக்கோம்? இன்னையோட எத்தனை நோன்பு கடந்திருக்கோம்? 20 நோன்புகள். அல்லாஹ்வுடைய கிருபையில 20 நோன்புகள் நம்ம பூர்த்தி செஞ்சுட்டோம். இன்னும் எத்தனை நாள் நம்மளுக்கு பாக்கி இருக்கு? 10 நாட்கள் மட்டும்தான் இந்த ரமலானுடைய மாதத்துல நம்மளுக்கு பாக்கி இருக்கு. அல்லாஹ் இந்த ரமலானுடைய மாதத்தை முழுக்க ஒரு அடியானுக்கு பாவங்கள் மன்னிக்கப்படுறதுக்காகவும் அதிகமா நன்மை செய்வதற்காகவும் இறைவனை நெருங்குவதற்காகவுமே இந்த மாதத்தை முழுக்க வடிவமைச்சு கொடுத்திருக்கான். அந்த வகையில பார்த்தோம்னா இது கிட்டத்தட்ட ஒரு ஆளுக்கு ஒரு லைஃப் லைன் மாதிரி, ஒரு வாய்ப்பு மாதிரி. இனி நீ எதுவுமே நிறைய பாவம் செஞ்சுட்ட, இனி நீ ஒண்ணும் செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு கட்டத்துல இருக்கும்போது அல்லாஹ் ரமலானுடைய மாதத்தை கொடுத்து அதுல நமக்கு பாவ மன்னிப்பையும் வழங்கி அதுல நம்மளுக்கு நன்மை செய்யறதுக்கான நிறைய வாசல்களை அல்லாஹ் திறந்து விடுறான். ஒரு மனிதனுக்கு இது ஒரு 2ஆம் பிறப்பு மாதிரி, ஒரு வாய்ப்பு மாதிரி. இந்த மாதத்தின் மூலமா அல்லாஹ் நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 30 நாட்கள் மூலமா 30 வாய்ப்புகளை வழங்கியிருக்கான். 30 வாய்ப்பு. ஒவ்வொரு நாளும் இறைவனை நம்ம நெருங்குறோமா, நம்ம பாவங்கள் மன்னிக்கப்படுதா, நம்ம நரகத்துல இருந்து விடுதலை அடைகிறோமா, நம்ம சொர்க்கவாசிகள் மாறுறோமா அப்படிங்கிறதுக்காக அல்லாஹ் 30 வாய்ப்புகளை கொடுத்திருக்கான். அதுல எத்தனை வாய்ப்புகளை நம்ம தாண்டிட்டோம்? 20 வாய்ப்புகளை தாண்டிட்டோம். அந்த 20 வாய்ப்புகளையும் நம்ம முழுமையா பயன்படுத்தணுமா, இல்ல அறகுறையா பயன்படுத்தணுமா, கொஞ்ச நேரம் தான் பயன்படுத்தணுமா அப்படிங்கிறது அல்லாஹு ஆலம். ஆனா இன்னும் நம்மளுக்கு எஞ்சி இருக்கிறது 10 வாய்ப்புகள் மட்டும்தான் எஞ்சி இருக்கு. ஒரு 10 நாள் மட்டும்தான் எஞ்சி இருக்கு. இறைவன் கிட்ட இதுவரைக்கும் நம்ம செஞ்ச பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்கறதுக்காக 10 நாட்கள் அல்லாஹ் நம்மளுக்காக இன்னும் கொடுத்து வச்சிருக்கான். இந்த வாய்ப்பை நம்ம முழுசா பயன்படுத்துவோம்
இன்ஷா அல்லாஹ். ஆனா இத முழுமையா நம்ம அடைவோமா அப்படிங்கிறது அல்லாஹுடைய புறத்துலதான் இருக்கு. யாரும் உறுதியா சொல்ல முடியாது தானே. இன்னும் ஒரு 10 நாளைக்கு நான் உயிரோட தான் இருப்பேன் அப்படிங்கறத உறுதியா யாரும் சொல்ல முடியுமா? அப்போ இந்த 10 வாய்ப்பையும் அல்லாஹ் நம்மளுக்கு முழுமையா பயன்படுத்துறதுக்காக ஆயுளையும் கொடுக்கணும், அதுக்கான சந்தர்ப்பங்களையும் அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுக்கணும் இன்ஷா அல்லாஹ். இந்த கடைசி 10 நாட்களுக்குன்னு சில சிறப்புகள் இருக்கு. கடைசி 10 நாட்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய இபாதத்கள் பத்தி ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் சொல்லும் போது சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிற மாதங்கள்ல செய்யக்கூடிய நன்மைகளை விட ரமலான் மாதத்துல எப்படி செய்வாங்களாம்? அதிகமான நன்மைகள் செய்வாங்களாம். ரமலான் மாதத்தின் பிற நாட்களில் செய்கின்ற நன்மைகளை விட இந்த கடைசி 10 நாட்கள்ல அதிகமான முயற்சிகளை ரசூலுல்லாஹ் எடுக்கிறாங்க. ரமலானுடைய மாதத்துடைய சிறப்புகள்ல இந்த கடைசி 10க்குன்னு ஒரு சிறப்பு இருக்கு. அது எதனால? இந்த கடைசி 10 இரவுகளுக்குன்னு ஒரு சிறப்பு. அந்த 10 இரவுகள்ல ஒரு இரவு தான் என்ன இரவு? லைலத்துல் கத்ர் இரவு. இத பத்தி நம்ம அதிக செய்திகள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இருந்தாலும் இது சின்ன ஒரு நினைவூட்டல் தான் திரும்ப உங்களுக்கு சொல்லப்படுறது. ஏன்னா மனிதன் மறக்கக்கூடியவன். நம்ம கேட்ட செய்திகளாவே இருந்தாலும் அதை திரும்ப நம்ம நினைவு இன்னொருக்கு நம்ம ரீகால் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அது நம்மளுடைய அமல்களுக்கு இன்ஷா அல்லாஹ் பயனுள்ளதாக இருக்கும். சரி, இந்த லைலத்துல் கத்ருடைய இரவுடைய சிறப்பை பத்தி பார்த்தா அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்றான், இது எத்தனை மாதங்களை விட சிறந்தது? லைலத்துல் கத்ர் இரவு எத்தனை ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது. இந்த இரவுல என்ன முக்கியமான விஷயங்கள் நடக்குது அப்படின்னா, இந்த இரவுலதான் விதி நிர்ணயிக்கப்படுது. ஒரு ஆண்டுக்கு முன்னாடியே நம்மளுக்கான விதி லவ்ஹுல் மஹ்ஃபூல் ஏட்டுல எழுதப்பட்டிருக்கும். இந்த ஆண்டுக்கான விதி அந்த ஏட்டுல இருந்து எடுத்து ஒவ்வொரு மனிதர்கிட்டையும் என்ன செய்யும்? கொண்டு போய் சேர்க்கப்படக்கூடிய ஒரு இரவு. இந்த இரவுல இன்னொரு முக்கியமான நிகழ்வு என்ன அப்படின்னா, இந்த இரவுல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமும் வானவர்களும் அந்த இரவு முழுவதும் பூமி ஃபுல்லா அல்லாஹுடைய ரஹ்மத்தையும் அருளையும் ஏந்தி கொண்டு பரவி இருப்பாங்க. விடுகின்ற வரை, காலை அடைகிற வரைக்கும் அல்லாஹுடைய ரஹ்மத்தும் அல்லாஹுடைய அருளும் இந்த பூமி முழுக்க பரவி இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு இரவுல நம்ம தூங்கலாமா? இல்ல நம்ம அமல் செய்யாம இருக்கலாமா? அந்த நாட்களை நம்ம வீணா தேவையில்லாத காரியங்களில் ஈடுபட்டு வீணடிக்கலாமா? ரமலானுடைய மாதங்கள்லயே நம்ம மத்த நாட்களை எப்படி பயன்படுத்துறோம் அப்படிங்கறத விட இந்த கடைசி 10 இரவை கொஞ்சம் நம்ம மெனக்கெட்டு சிரமப்பட்டாவது இதை சரியான முறையில பயன்படுத்தி இந்த லைலத்துல் கத்ர் இரவை அடையணும். இதுல என்னென்னலாம் செய்யலாம் அப்படின்னா, நம்ம குர்ஆன் ஓதலாம், தஹஜ்ஜுக்கு நம்ம எழுந்திருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பகல் ஃபுல்லா நம்ம மனிதர்கள் கிட்ட போய் நம்மளுடைய தேவைகளை கேட்கிறோம். எனக்கு அது வேணும், எனக்கு இது சரியில்லை, எனக்கு இது கஷ்டமா இருக்குன்னு நம்ம மனிதர்கள் கிட்ட கேட்கிறோம். ஆனா இரவுல அந்த கடைசி பகுதியில அல்லாஹ் முதலாவது வானத்துக்கு இறங்கி வந்து தன்னுடைய இரு கைகளையும் விரித்து காத்து கொண்டு இருக்கிறான். யாரு என்கிட்ட கேட்க இந்த நேரத்துல யாரும் இல்லையா? யாராவது என்கிட்ட கேக்குறீங்களா? நான் உங்களுக்கு நீங்க கேட்டதை கொடுக்குறேன். யாராவது என்கிட்ட பாவ மன்னிப்பு கேக்குறீங்களா? நான் உங்களுடைய பாவங்களை நான் என்ன செய்யறேன்? மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஹஜ்ஜுடைய நேரத்துல முதல் வானத்துல வந்து நம்மளுக்காக காத்து கொண்டு இருக்கிறோம். இப்ப இவ்வளோ சிறப்பு இருக்கும்போது அந்த இரவை நம்ம என்ன செய்யக்கூடாது? வீணடிக்காம பயன்படுத்தணும். நல்ல ஆக்கப்பூர்வமான அல்லாஹுடைய அன்பை பெறக்கூடிய, மன்னிப்பை பெறக்கூடிய வகையில என்னென்ன அமல்கள் எல்லாம் இருக்கோ அதெல்லாம் நம்ம செய்யணும். வீணான பேச்சு, அடுத்தவங்களை பத்திய குறை, வீணான டிவி நிகழ்ச்சிகளை பார்த்து அந்த நேரத்தை வீணடிக்கிறது, வெளியில ஷாப்பிங் போய் வீணடிக்கிறது, முழிச்சு பேசி வீணடிக்கிறது, இதெல்லாம் இல்லாம இறைவனை நெருங்கக்கூடிய அல்லாஹுடைய அன்பை பெற்று தரக்கூடிய அமல்களை இந்த இரவுல செஞ்சு அல்லாஹுடைய அன்பை பெறக்கூடிய அடியார்களா இன்ஷா அல்லாஹ் நம்ம எல்லாரும் இருக்கோம். சரி, அடுத்ததா ரமலானுடைய மாதத்துக்குன்னு சில சிறப்புகள் இருக்குதானே. ரமலானுடைய மாதத்துக்குன்னு ஒரு சிறப்பு இருக்கு. அந்த சிறப்புக்கும் இந்த தலைப்புக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. நம்ம என்ன தலைப்பு சொல்லியிருந்தோம்? சுவனம் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. அந்த தலைப்புக்கும் ரமலானுடைய மாதத்துடைய சிறப்புகளுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. என்னன்னு தெரியுமா? குர்ஆன் இறங்கப்பட்ட மாதம் சொர்க்கத்தின் வாயில்கள் திறக்கப்படுகின்றன. அல்ஹம்துலில்லாஹ்.
ரமலானுடைய சிறப்புகள்ல ஒரு முக்கியமான சிறப்பு என்னன்னா, இந்த மாதத்துல அல்லாஹ் சொர்க்கத்துடைய வாசல்களை திறந்து வச்சிருக்கான். நரகத்துடைய வாசல்கள் எல்லாம் என்ன செஞ்சிடறான், இந்த மாதத்துல மூடிடுறான். இன்னும் என்னன்னா, ரமலானுடைய ஒவ்வொரு இரவுலையும் சில அடியார்கள் அல்லாஹ் நரகத்திலிருந்து விடுதலை செஞ்சு அவங்கள சொர்க்கவாசிகளா மாத்துறான். இப்படி ஒரு நிகழ்வு ஒவ்வொரு ரமலானுடைய இரவுலையும் நடந்துகிட்டே இருக்கு. ஒவ்வொரு நாளும் 30 நாள்லயும் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் ஒரு சிலரை நரகத்திலிருந்து விடுதலை செஞ்சு சொர்க்கவாசிகளா மாத்துறான். இந்த மாதம் முழுவதும் சொர்க்கத்துடைய கதவுகள் திறக்கப்பட்டிருக்கு, நரகத்துடைய கதவுகள் மூடப்பட்டிருக்கு. சொர்க்கத்துடைய கதவுகள் திறக்கப்பட்டிருக்க இந்த மாதத்துல நம்ம சொர்க்கவாசிகளா மாறல அப்படின்னா வேற எந்த மாதம் நாம் சொர்க்கவாசிகளாக மாறுவதற்கு தகுதியான மாதம்? எந்த ஒரு தடங்களும் இல்லாம, எந்த ஒரு தடையும் இல்லாம சொர்க்கம் தன்னுடைய அடியார்களுக்காக காத்து கொண்டிருக்கிற மாதம் ரமலானுடைய மாதம். இந்த மாதத்துல நம்மளுடைய பெயர் சொர்க்கவாசிகளுடைய பட்டியலில் இடம் பெறல அப்படின்னா மத்த எந்த மாதத்துல இடம் பெறும்? அத சிந்திக்கக்கூடிய மக்களா இன்ஷா அல்லாஹ் நம்ம இருக்கணும். இப்ப சுவனம் அப்படின்னு நம்ம சொன்ன உடனே நம்மளுக்கு என்னென்ன எண்ணங்கள் வருது? சொர்க்கத்தை பத்தி நம்மளுடைய பார்வை என்ன? நம்ம என்னவா சொர்க்கத்தை நினைச்சிட்டு இருக்கோம்? சொல்ல முடியுமா? சொர்க்கம்னா என்ன? அதை நம்ம எப்படி நினைக்கிறோம்? அதுக்காக நம்ம என்ன தயார்படுத்தி இருக்கோம்? அந்த இலக்கை அடைகிறதுக்கு நம்ம என்னென்ன முயற்சிகள் செஞ்சுட்டு இருக்கோம்? சொர்க்கம் நம்மளுடைய பார்வையில் என்னவாக இருக்கின்றது? முதலாவதா நம்ம சொர்க்கம் இருக்கு அப்படின்னு ஒரு மேலோட்டமான நம்பிக்கையுடையவர்களா இருக்கும். நம்ம எல்லாருமே சொர்க்கம்னு ஒண்ணு இருக்கு அப்படிங்கிறத ஒரு மேலோட்டமான நம்பிக்கை உடையவர்களா இருக்கும். 2வது விஷயம் என்னன்னா, அத பத்தி அதிகப்படியான தகவல்கள் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம். நம்புறோம், சொர்க்கம் இருக்கு அப்படின்னு நம்புறோம், அது மேலோட்டமான நம்பிக்கை. 2வது, அத பத்தியே நம்ம அதிகப்படியான தகவல்கள் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம். எத்தனை சொர்க்கம், எத்தனை வாசல், யார் யாருக்கு எந்த வாசல் வழியா சொர்க்கத்துக்கு போறோம் அப்படிங்கிற சில தகவல்களை நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம். 3வது, நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்துக்கு பின்னாடிதான் சொர்க்கத்தை வச்சிருக்கோம். உண்மைதானே? இந்த உலக வாழ்க்கைக்கு பின்பாக தான் நம்ம எதை முடிவு பண்ணி வச்சிருக்கோம்? சொர்க்கத்தை முடிவு பண்ணி வச்சிருக்கோம். ஏன் அப்படின்னா, நம்மளுடைய தேவை எதுவாக இருந்தாலும் எல்லாரும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்மளுடைய வாழ்க்கையுடைய தேவை இதுதான் நம்மளுக்கு முக்கியமான விஷயம்ன்ற எந்த தேவையா இருந்தாலும் அது உலகம் தொடர்பானதா தான் இருக்கும். நம்ம கேட்கிற எந்த துவாவா இருந்தாலும் முதல்ல அது உலகம் தொடர்பானதா தான் இருக்கும். நம்ம சிந்துற எந்த கண்ணீரா இருந்தாலும் அது முதல்ல உலகத்து தொடர்பான விஷயத்துக்காக தான் இருக்கும். நம்ம ரொம்ப சந்தோஷப்படுறது எதுவாக இருந்தாலும் அந்த காரியம் உலகம் தொடர்பானதா தான் இருக்கும். இருக்கா இல்லையா? நம்மளுடைய வாழ்க்கையுடைய கஷ்டம், நஷ்டம், மகிழ்ச்சி, கண்ணீர், இது எல்லாமே நம்மளை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் உலக விஷயங்களுக்காக தான் செலுத்துறோம். 2வது தான் நம்ம சொர்க்கத்தை பத்தி நினைக்கிறோம், மறுமையை பத்தி நினைக்கிறோம். ஆனா அதே நேரத்துல சஹாபாக்களுடைய வாழ்க்கையை நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அப்படியே நேர்மாறா இருக்கும். அவங்க சொர்க்கம் அப்படிங்கறது அவங்களுடைய வாழ்க்கையில எப்படி இருந்துச்சுன்னா, அவங்களுடைய உடல்கள் மட்டும்தான் இந்த உலகத்துல வாழ்ந்துச்சு, அவங்களுடைய உள்ளமும் அவங்களுடைய செயலும் சொர்க்கத்தோட இணைஞ்சு இருந்துச்சு, சொர்க்கத்தோட தொடர்பு பட்டு இருந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்போ சொர்க்கத்தை நரகத்தை பத்தி பேசினாலும் சஹாபாக்களுடைய கண்களுக்கு முன்னாடி அதை கொண்டு வந்து அப்படியே நிறுத்திடுவாங்க, அப்படியே காட்சிப்படுத்தி பேசுவாங்க. இந்த சஹாபாக்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்னா, சொர்க்கத்தை என்னமோ இதுக்கு முன்னாடி நேர்ல பார்த்த மாதிரியும் எப்படியாவது அந்த சொர்க்கத்துக்குள்ள நம்ம போயிடணும் அப்படிங்கிற அந்த ஏக்கத்திலையும் அதை மட்டுமே முன்னுரிமைப்படுத்தியும் தங்களுடைய உலக வாழ்க்கைய வாழ்ந்தாங்க. இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க எப்படி பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னா, அந்த சொர்க்கத்துக்கு போறதுக்கான ஒரு களமா தான் இதை பயன்படுத்திக்கிட்டாங்க. அவங்களுடைய உடல்கள் மட்டும்தான் இந்த உலகத்துல இருந்துச்சு, அவங்களுடைய உள்ளமும் அவங்களுடைய செயல்களும் சொர்க்கத்துலதான் இருந்துச்சு. அதனாலதான் அவங்களுடைய வாழ்க்கை நம்மளுக்கு ஆச்சரியம் அளிக்கக்கூடியதாகவும் பிரமிப்பளிக்கக்கூடியதாகவும் இருந்துச்சு. எப்படிடா இப்படிலாம் ஒருத்தவங்களால வாழ முடியுமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை
நம்ம மனசுல கொண்டு வரக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கை இருந்தது. ஒரு சில சஹாபாக்களுடைய வாழ்க்கைய இங்க நான் உங்களுக்கு உதாரணமா சொல்றேன். சொர்க்கத்தை முதன்மைப்படுத்தி வாழ்ந்த சில சஹாபாக்களுடைய வாழ்க்கை. அதுல முதலாவது யார் அப்படின்னா அபூதர்தா ரலியல்லாஹு அன்ஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இவங்களை பத்தி அடிக்கடி நினைவு கூறுவாங்க. இவங்களை பத்தி அடிக்கடி சொல்லுவாங்களா. எப்பெல்லாம் இவங்க கடந்து போறாங்களோ அப்பெல்லாம் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்களா, அபூதர்தாவிற்காக சுவனத்தில் எத்தனை பேரித்த மரங்கள் காத்து கொண்டிருக்குன்னு தெரியுமா? அபூதர்தாவிற்காக சுவனத்தில் எத்தனையோ பேரித்த மரங்கள் காத்து கொண்டிருக்கிறதுன்னு ரசூலுல்லாஹ் இவங்களை பத்தி அடிக்கடி நினைவு கூர்ந்துகிட்டே இருப்பாங்க. அப்படி என்ன இவங்க செஞ்சாங்க? அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல 2வது அத்தியாயத்துடைய 245வது வசனத்தை அருள்றான். என்ன? அல்லாஹ்விற்காக அழகிய கடன் எவர் கொடுக்கின்றாரோ அதை அவருக்கு நான் 2 மடங்காகவும் பன்மடங்காகவும் ஆக்கி கொடுப்பேன் அப்படிங்கிற வசனம் இறங்கிய உடனே அபூதர்தா என்ன செய்யறாங்க அப்படின்னா, அவங்களுடைய ஒரே வசிப்பிடமான, அவங்களுடைய ஒரே வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய அவங்களுக்கு சொந்தமான ஒரு தோட்டத்தை என்ன செய்யறாங்க, அல்லாஹுடைய பாதையில் சதகா செஞ்சிடறாங்க. யா ரசூலுல்லாஹ், இதை நான் அல்லாஹ்விற்காக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு நேரா தன்னுடைய தோட்டத்துக்கு போறாங்க. தோட்டத்துக்கு வெளியிலேயே நின்றுறாங்க. நின்னுட்டு தோட்டத்துக்குள்ள இருக்கிற தன்னுடைய மனைவியையும் மகனையும் பாக்குறாங்க. அந்த தோட்டத்துக்குள்ள இருக்கிற அந்த மனைவியும் மகனும் என்ன செய்யறாங்க அப்படின்னா, அங்க சிந்தி கிடக்கக்கூடிய பேரிச்சம் பழங்களை பெறக்கிட்டு இருக்காங்க. கீழ இருந்து ஒவ்வொரு பேரிச்சம் பழங்களா எடுத்து மகனும் அம்மாவும் சேர்ந்து எடுத்துட்டே இருக்காங்க. இப்போ இங்க இருந்து இந்த அபூதர்தா கத்துறாங்க, யா உம்முதர்தா, உம்முதர்தாவே, இந்த தோட்டம் இனி நம்மளுக்கானது இல்ல. நான் இது அல்லாஹுடைய பாதையில் சிறந்த முறையில் வியாபாரம் பண்ணிட்டேன். ஏன்னா அல்லாஹ் என்ன சொன்னா, யார் எனக்காக கொடுக்குறீங்களோ நான் அதை என்ன செய்யறேன், 2 மடங்காவோ பல மடங்காவோ நான் உங்களுக்கு திருப்பி தரேன் அல்லாஹ் சொன்னான். அப்ப இவர் செஞ்ச வியாபாரத்திலே இது சிறந்த வியாபாரமா அவர் கருதுறாரு. நான் இது அல்லாஹுடைய பாதையில ஒரு சிறந்த வியாபாரமா இந்த தோட்டத்தை நான் அல்லாஹுடைய பாதையில கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த தோட்டத்துக்குள்ள இருந்த அவங்க மனைவி தான் கையில இருந்த பேரிச்சம்பழங்கள் எல்லாத்தையும் கீழே போட்டுறாங்க. தான் மகன் கையில இருந்த பேரித்தம்பழங்களை தட்டி விடுறாங்க. ஒவ்வொரு பேரித்தம்பழங்களா கீழே தட்டி விட்டுட்டு சொல்றாங்க, நீங்க செய்ததிலேயே லாபகரமான வியாபாரம் இதுதான், லாபகரமான வியாபாரம் இதுதான் அப்படின்னு சொல்லி அந்த கையில இருக்க பேரித்தம்பழங்களை தட்டிட்டு அவங்க வாழ்ந்துட்டு இருந்த அந்த வீட்டுல இருந்து அவங்க வெளியேறி வராங்க. எப்படி ஒரு நிகழ்வு! நம்மளுடைய வாழ்க்கையில சொர்க்கத்துக்காக நம்ம என்ன தியாகம் பண்ணிருக்கோம்? எந்த ஒரு அமலை நம்ம செஞ்சுட்டு இத சொல்லி நம்ம அல்லாஹ் கிட்ட துவா கேட்கக்கூடிய நிலையில இருக்கோம்? யா அல்லாஹ், இத உனக்காக நான் கொடுத்தேன், இதுக்கு பகரமா உன்கிட்ட எனக்கு ஒரு இடம் வேணும், சொர்க்கத்துல எனக்கு ஒரு வீடு வேணும், இல்ல சொர்க்கத்துல எனக்கு ஒரு மாளிகை வேணும், அல்லது சொர்க்கத்துல எனக்கு ஒரு சின்ன இடமாவது வேணும் அப்படின்னு எந்த அமலை சொல்லி நம்ம இறைவன் கிட்ட துவா செய்யறதுக்கு எந்த அமல் நம்ம வச்சிருக்கோம்? இன்னும் ஒரு மனிதர் இருந்தாங்க, அவங்க பேரு அபு தல்ஹா. இவங்களுடைய தோட்டம் தான் பைருஹா அப்படின்ற தோட்டம். இந்த தோட்டம் எப்படிப்பட்டது அப்படின்னா, மஸ்ஜிது நபவிக்கு எதிரில உள்ள தோட்டம். இந்த தோட்டம் ரசூல்லாவுக்கே ரொம்ப பிடிச்ச தோட்டம். ரசூல்லா இங்கதான் போய் இளைப்பாருவாங்க. ரசூல்லாவுக்கு விருப்பமான இடமா அது இருந்துச்சு. அந்த தோட்டம் தான் பைருஹா அப்படிங்கிற தோட்டம். அந்த தோட்டத்துக்கு நடுவுல சின்ன சின்ன நீர் ஊற்றுகள் எல்லாம் போயிட்டு இருந்தது. பாக்குறதுக்கே ரம்மியமா இருக்கக்கூடிய ஒரு தோட்டம். இந்த சஹாபி என்ன செய்யறாரு அப்படின்னா, அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல ஆல இம்ரானுடைய 92வது வசனத்துல சொல்றான், நீங்கள் நேசிக்கும் பொருள்களிலிருந்து தானம் செய்யாதவரை நீங்கள் நன்மை அடைய மாட்டீர்கள், உங்களுக்கு பரிபூரணமான நன்மைகள் கிடைக்காது அப்படிங்கிற வசனம் இறங்கு. இத கேட்ட உடனே இவர் யோசிச்சு பாக்குறாரு, நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு அதிகம் நேசத்திற்குரிய விஷயமா என்ன இருக்கு? அப்ப இவருடைய யோசனைக்கு முதல்ல வந்த விஷயம் இந்த தோட்டம். இந்த தோட்டம் தான் இவர்கிட்ட ஒரு மதிப்புமிக்க ஒரு பொருள், இவருக்கு விருப்பமான ஒரு பொருளா இருக்கு. அல்லாஹுடைய தூதர்கிட்ட வந்து சொல்றாங்க, அல்லாஹ் யார சூழல்லா, என்கிட்ட இருக்கிறதுலயே உயர்வான பொருள் இதுதான், இத நான் அல்லாஹுடைய பாதையில நான் சதகாவா கொடுக்கறேன்னு கொடுத்துறேன். அல்லாஹுடைய பாதையில அவருடைய தோட்டத்தை அவரு சதகா செஞ்சுட்டு வந்தாரு. அவர்கிட்ட உள்ளதிலேயே சிறந்த ஒரு பொருளை
தானம் செஞ்சுட்டு அதுக்கு பகரமா அவருக்கு சொர்க்கத்துல அல்லாஹ் ஒரு தோட்டத்தை தயார் செஞ்சு வச்சிருப்பான். பரிபூரணமான நன்மை அப்படிங்கிறது சொர்க்கம் தானே. அப்ப தனக்கு சொர்க்கம் வேணும் அப்படிங்கிறதுக்காக இந்த உலகத்துல அவருக்கு பிடித்தமான ஒரு பொருளை தியாகம் செஞ்சுட்டு வந்துடுறாரு. நம்ம சொர்க்கத்துல நமக்கான தோட்டங்களை எதை தியாகம் செஞ்சு தயார்படுத்தி வச்சிருக்கோம்? எதை விற்று நமக்கான இடத்தை நம்ம சொர்க்கத்துல வாங்கி வச்சிருக்கோம்? இன்னும் ஒரு பெண்மணியுடைய வரலாறு. இங்க சொல்லப்படக்கூடிய நிறைய விஷயங்கள் நீங்க முன்னவே கேட்ட விஷயங்களாதான் இருந்திருக்கும். இந்த பெண்மணிய பத்தி நீங்க கேட்டிருப்பீங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்க சொர்க்கத்துடைய பெண் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பெண் யார் அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட ஒரு முறை வராங்க, வந்து கேக்குறாங்க, யா ரசூலுல்லாஹ், எனக்கு வலிப்பு நோய் ஏற்படும், எனக்காக நீங்க அல்லாஹ் கிட்ட துஆ செய்யுங்க. வலிப்பு நோய் ஏற்படுறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது ஒரு தடவை பிக்ஸ் வந்துட்டு போனா அது அவ்வளோ டயர்டா இருக்கும். ஒரு நாள் முழுக்க அவங்களுக்கு களைப்பா இருக்கும். என்னமோ அதிகமான வேலைகள் செஞ்ச மாதிரி, அதிகமான வெயிட் தூக்கிட்டு போன மாதிரி ஒரு உடல் அலுப்பு அவங்களுக்கு கொடுக்கும். மனதளவும் உடல் அளவுலயும் அவங்க ரொம்ப சோர்வடைஞ்சு போயிருவாங்க. அவங்க ஒரு இளம் பெண்ணும் கூட. அப்ப ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கேக்குறாங்க, யா ரசூலுல்லாஹ், எனக்காக இந்த நோய் நீங்கணுங்கிறதுக்காக நீங்க அல்லாஹ் கிட்ட துஆ செய்யக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க, நான் உங்களுக்காக அல்லாஹ் கிட்ட துஆ செஞ்சா இந்த நோய் சரியாயிரும். ஆனா இந்த நோயோட நீங்க பொறுமையோட வாழ பழகிக்கிட்டீங்க அப்படின்னா வாக்களிக்கப்பட்ட சொர்க்கம் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. உறுதியா உங்களுக்கு சொர்க்கம் உண்டுன்னு சொல்றாங்க. ரெண்டுல எது வேணும் அப்படிங்கிற மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேக்குறாங்க. உடனே அந்த பெண் சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ், எனக்கு வந்து வாக்களிக்கப்பட்ட சொர்க்கம் தான் வேணும். ஆனா இந்த வலிப்பு நோய் வரும்போது என்னுடைய ஆடைகள் விலகுது. அது எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு, சங்கோஷமா இருக்கு. என்னுடைய ஆடைகள் விலகாம இருக்கிறதுக்காக மட்டும் நீங்க துஆ செய்றீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நம்மளும் சொர்க்கம் வேணும்னு நினைக்கிறோம். ஆனா எப்படி அது வேணும்னு நினைக்கிறோம்னா, எந்த கஷ்டமும் இல்லாம, எந்த களைப்பும் அடையாம, எந்த விஷயத்தையும் தியாகம் பண்ணாம, எந்த மன வருத்தமும் அடையாம, எந்த உடல் வருத்தமும் அடையாம, எந்த பொருளையும் தியாகம் செய்யாம நம்ம சொர்க்கத்துக்குள்ள போயிடணும்னு நினைக்கிறோம். நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, சொர்க்கத்துடைய பாதை கடினங்களாலும் சோதனைகளாலும் நிறைந்துள்ளது அப்படின்னு. ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்தை படைச்ச உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை அழைச்சு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை போய் சொர்க்கத்தை பார்த்துட்டு வர சொல்றாங்க. இப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொர்க்கத்தை போய் பார்த்துட்டு வந்து சொல்றாங்க, யா அல்லாஹ், இதுல இவ்ளோ இன்பங்கள் இருக்கு, இவ்வளோ சுகங்கள் இதுல நிறைந்திருக்கு. யாராவது ஒருவர் இந்த இன்பங்களையும் சுகங்களையும் பத்தி கேட்டா கண்டிப்பா இந்த சொர்க்கத்துக்குள்ளதான் அவங்க வருவாங்க. அப்ப இத பத்தி தெரிஞ்சுக்கிற ஒவ்வொரு மனிதரும் சொர்க்கவாசிகளாதான் இருப்பாங்க யா அல்லாஹ் அப்படின்னு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. இப்ப அடுத்து அல்லாஹ் சொல்றான், சரி நீங்க சொர்க்கத்துடைய பாதைய போய் பார்த்துட்டு வாங்க. உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொர்க்கத்துடைய பாதைகளை பார்த்துட்டு வராங்க. பார்த்தா சொர்க்கத்துடைய பாதைகள் முழுக்க முழுக்க கடினங்களும் சோதனைகளும் தியாகங்களும் நிறைஞ்சதா இருக்கு. இத பார்த்துட்டு வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ் கிட்ட சொல்றாங்க, யா அல்லாஹ், ஒருவர் கூட சுவனம் நுழைய மாட்டாங்க போலயே, சொர்க்கத்துக்குள்ள போறது ரொம்ப கஷ்டம் போலயே அப்படின்னு சொல்லி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க. அடுத்து அல்லாஹ் சொல்றான், நரகத்தை போய் பார்த்துட்டு வாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க போய் நரகத்தை பார்த்துட்டு வராங்க. நரகத்தை பார்வையிட்டு வந்து அல்லாஹ்ட்ட சொல்றாங்க, யா அல்லாஹ், இந்த நரகத்துடைய நெருப்பை பத்தியும் இதனுடைய வெப்பத்தை பத்தியும் இதோடைய தாக்கத்தை பத்தியும் ஒரு மனிதர் அறிந்தா கண்டிப்பா இதுக்குள்ள அவர் வரவே மாட்டார். இதுல இருந்து என்னென்னலாம் செஞ்சு தப்பிக்கலாமோ அதை செஞ்சு இதுல இருந்து தப்பிச்சு போயிருவாங்க, இதுக்குள்ள யாருமே வரமாட்டாங்க அப்படி. அப்போ அல்லாஹ் சிரிச்சுட்டு சொன்னானா, நீங்க நரகத்துடைய பாதைய போய் பார்த்துட்டு வாங்கினேன் அப்படின்னு. இப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க போறாங்க, போய் நரகத்துடைய பாதைய பாக்குறாங்க. பார்த்துட்டு வந்து சொல்றாங்க, யா அல்லாஹ், எல்லாரும் இதுக்குள்ளதான் போவாங்க போலயே. ஏன் அப்படின்னா நரகத்துடைய பாதை முழுக்க முழுக்க இன்பங்கள் சுகங்கள், நம்மளுடைய இஷ்டத்துக்கு வாழக்கூடிய ஒரு லக்ஸூரியஸான லைஃபால நிறைஞ்சதுதான் நரகத்துடைய பாதை. அப்போ இந்த பெண்ணுக்கு ரசூலுல்லாஹ் சொர்க்கத்தை எதுக்கு பகரமா வாக்களிக்கிறாங்க? இந்த பூமியில அவங்க படுற வேதனைக்கும்
சோதனைக்கும் கஷ்டத்துக்கும் பகரமா. நம்மளுடைய வாழ்க்கையில இப்படி எந்த ஒரு கஷ்டத்தை முன்னிலைப்படுத்தி நாளைக்கு நம்மளுடைய இறைவனை சந்திக்கும் போது, யா அல்லாஹ் இந்த சோதனைக்கு பகரமாக எனக்கு நீ சொர்க்கத்தை கொடு அப்படின்னு கேக்குறதுக்கு நம்ம கிட்ட எந்த ஒரு சோதனையை நம்ம தயார்படுத்தி வச்சிருக்கோம், எந்த ஒரு அமலை நம்ம தயார்படுத்தி வச்சிருக்கோம். குகையில மாட்டிக்கிட்ட அந்த வாலிபர்கள் அல்லாஹ் கிட்ட தாங்க செஞ்ச ஒவ்வொரு அமலா சொல்லி சொல்லி துவா கேட்டு அந்த குகையில இருந்து விடுதலை பெற்று வந்தாங்கல்ல, அது மாதிரி சொல்லி இறைவனிடம் நரகத்தில் இருந்து விடுதலை பெறதுக்கு நம்ம என்ன அமல வச்சிருக்கோம், எந்த ஒரு சோதனைய நம்ம இறைவனுக்காக சகிச்சும் பொறுத்துட்டும் போயிருக்கோம் அப்படிங்கறத சிந்திச்சு பார்ப்போம். அடுத்ததா நபிசுல்லா அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ரசூல்லா மிஹ்ராஜுடைய பயணம் போகும்போது அவங்களுக்கு நிறைய சொர்க்கத்துடைய காட்சிகள் காமிக்கப்பட்டது தானே. அவங்க அப்படியே நடந்து போகும்போது சொர்க்கத்துல நிறைய விஷயங்கள் பாக்குறாங்க. அப்படி அவங்க பார்த்த ஒரு விஷயம்தான் நபிசுல்லா அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நான் சொர்க்கத்துல நடந்து போயிட்டு இருந்தேன், நான் சொர்க்கத்துடைய வானத்தை அப்படி சொர்க்கத்துக்கு மேல நான் அப்படி உயர்த்தி என்னுடைய தலையை உயர்த்தி பார்க்கும்போது அங்க ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சுட்டு இருந்தாருன்னா, இரண்டு ரெக்கைகளோட மலக்குமார்கள் கூட்டத்தோட பறந்து அவர் இன்பமா சுத்திட்டு இருந்தாரு. நான் அப்படியே கொஞ்சம் கீழே குனிஞ்சு பார்த்தேன், அங்க ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு உயரமான சோஃபாக்கல்ல, குஷன் வச்ச சோஃபாக்கல்ல நல்ல சாஞ்சு உட்கார்ந்து ஓய்வெடுத்துட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லி. இவங்க ரெண்டு பேரும் யார் அப்படின்னா, இஸ்லாத்திற்காக தன்னுடைய உயிர்களை தியாகம் செஞ்சவங்க. ஹம்சா ரலியல்லாஹுடைய மரணம் எப்படி இருந்ததுன்னு உங்களுக்கு தெரியும் தானே. ஹம்சா ரலியல்லாஹுடைய மரணம் எப்படி இருந்தது, அவங்களுடைய உடல்கள் சிதைக்கப்பட்டு அவங்களுடைய ஈரல்களை எடுத்து ஹிந்தா அப்படிங்கிற பெண் கடிச்சு துப்பி அவங்களுடைய உடலே பாக்குறதுக்கு ஒரு அருவருப்பு படக்கூடிய நிலையில அவருடைய மரணம் இருந்தது. சொல்றாங்க, ஆனா அவர் மறுமையில எப்படி இருந்தாரு தெரியுமா, சொர்க்கத்துல. இங்க அவருடைய உடல் இருந்த நிலைக்கும் மறுமையில அவருடைய நிலைக்கும் அப்படியே நேர் எதிரானது. அழகான சாஞ்சு இருக்கக்கூடிய நாற்காலிகள்ல அமர்ந்திருந்தார். இந்த ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு யார் அப்படின்னா, ஒரு போர்ல தன்னுடைய இரு கைகளும் துண்டிக்கப்பட்ட போது கூட அந்த இஸ்லாமிய கொடிய தன்னுடைய நெஞ்சோடு அணைச்சு அதே நிலையில மரணிச்சு போன ஒரு சஹாபி. இந்த உலகத்துல அவருடைய 2 கைகளும் துண்டிக்கப்பட்டது. ஆனா சொர்க்கத்துல அல்லாஹ் அதுக்கு பகரமா அவங்களுக்கு 2 ரெக்கைகளை கொடுத்திருந்தான். அந்த 2 ரெக்கைகளை கொண்டு அவங்க சொர்க்கம் முழுக்க சுற்றி திரிஞ்சு கொண்டிருந்தாங்க அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. இப்ப எப்படி சஹாபாக்களுடைய எண்ணங்கள் எல்லாம் எப்படி இருந்ததுன்னு பாருங்க. அவங்க சொர்க்கத்துலதான் அவங்க இருந்தாங்க, உடல் மட்டும்தான் இந்த உலகத்துல இருந்து. இன்னொரு ஒரு தாய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள நோக்கி வராங்க. அவங்க யார் அப்படின்னா, ஹாரிசா இப்னு சுராக்கா அப்படிங்கிற ஒரு நபித்தோழருடைய தாய். அவர் ஒரு வாலிபர். அவர் ஒரு போர்ல கலந்துக்கிறாரு. போர்ல கலந்துக்கும் போது அவரு ஷஹீத் ஆயிருந்தாரு. போர்க்களத்துல எல்லாரும் அப்படியே தேடிட்டே வராங்க, அவங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரு மரணிச்சிருக்கான்னு பாத்துட்டே வராங்க. இந்த ஹாரிசா இப்னு சுராக்காவுடைய தாய் நேரா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட வராங்க. அழுகுறாங்க, அழுதுகிட்டே இருக்காங்க. ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க, ஏன் அழுகிறீங்க அப்படின்னு கேட்கும் போது அந்த பெண் சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ், என்னுடைய மகன் சொர்க்கவாசி ஆயிட்டான்ற சுப செய்தி நீங்க சொல்ற வரைக்கும் நான் அழுகதான் செய்வேன். என்னுடைய மகன் சொர்க்கவாசி ஆயிட்டான் நீங்க சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் என்ன சமாதானப்படுத்தக்கூடியதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட சொல்றாங்க. சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யா உம்மு ஹாரிசா, ஹாரிசாவுடைய தாயே, சொர்க்கத்துல ஒரு லெவல் கிடையாது, ஒரு அந்தஸ்து கிடையாது, சொர்க்கத்துல பல அந்தஸ்து இருக்கு. உங்க மகன் இருக்கிறதுலயே உயர்ந்த அந்தஸ்தான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் இருக்கிறார் அப்படின்னு சொன்ன உடனே அந்த வார்த்தையை கேட்டு அந்த தாயுடைய உள்ளம் அமைதி அடைஞ்சிட்டு போச்சு. இப்ப இவங்களுடைய வாழ்க்கையில சொர்க்கம் எந்த அளவுக்கு முக்கியம் வாய்ந்ததா இருக்கு. இவ்வளவு வரலாறுகள்ல பார்த்ததுல நம்ம 2 பெண்மணிகளை பார்த்தோம். ஒரு வலிப்பு நோய்க்காக வந்து ரசூலுல்லாஹ் கிட்ட கேட்ட பெண்ணும், தன்னுடைய மகன் இறந்ததை பத்தி கவலைப்படல, சொர்க்கவாசி ஆயிட்டாரா அப்படிங்கிற கவலைப்பட்ட ஒரு தாய். இந்த 2 பேரும் பெண்கள் தானே. இதே போலதானே நம்மளும் பெண்கள். அவங்களுக்கும் அல்லாஹ்வை தெரியும், அவங்களுக்கும் அல்லாஹ்வுடைய தூதரை பத்தி தெரியும், சொர்க்கம் தெரியும், நரகம் தெரியும், மறுமை நாள் பத்தி தெரியும். நமக்கும் அல்லாஹ்வை தெரியும், அல்லாஹ்வுடைய தூதரை தெரியும், மறுமை நாள் ஒண்ணு இருக்குங்கிறது தெரியும், சொர்க்கம் இருக்குங்கிறது தெரியும், நரகம் இருக்குங்கிறது தெரியும். ஆனா நம்மளுடைய ஈமானுக்கும் அவங்களுடைய ஈமானுக்கும்
அவங்களுடைய அவங்களுடைய பார்வைக்கும் நம்மளுடைய பார்வைக்கும் எவ்வளோ வித்தியாசங்கள். அவங்க சொர்க்கத்தை பார்த்த பார்வையும் உலகத்தை பார்த்த பார்வையும் வேற. நம்ம சொர்க்கத்தை பாக்குற பார்வையும் உலகத்தை பாக்குற பார்வையும் வேற. ஏன் நம்மள்கிட்ட இவ்வளவு வேறுபாடு இருக்கு அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு முறை உஹது போர்க்களத்துல இறந்து போன சஹாபாக்களுக்காக ஜனாசா தொழுகை நடத்துறாங்க. இது உடனே ரசூலுல்லாஹ் நடத்தல. உஹது போர்க்களத்துல உடனே ஜனாசா தொழுகை நடத்தப்படல. ஒரு 7-8 மாதங்களுக்கு அப்புறமா தான் அந்த ஜனாசா தொழுகை நடத்தப்படுது. அந்த ஜனாசா தொழுகை நடத்தி முடிச்ச உடனே ரசூலுல்லாஹ் ஒரு சில விஷயங்களை சஹாபாக்களுக்கு உரையாற்றுறாங்க. அதுல ரசூலுல்லாஹ் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு பின்னாடி நீங்க இணை வைப்பீங்க அப்படிங்கறத பத்தி நான் அஞ்சல. எனக்கு அப்புறம் நீங்க அல்லாஹுக்கு நிகரா ஒரு கடவுளை வணங்குவீங்க, நீங்க இறை நம்பிக்கை கொண்டதுக்கு அப்புறமா திரும்ப நீங்க இறை நிராகரிப்பின் பக்கம் போவீங்க அப்படிங்கிற பயம் எனக்கு இல்ல. ஆனா நான் எதை பார்த்து பயப்படுறேன் அப்படின்னா, உங்களுக்கு செல்வங்கள் கொடுக்கப்பட்டு அந்த செல்வங்களுக்காக நீங்க பிரிஞ்சு போயிடுவீங்க. உங்க ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் போட்டி போட்டு இந்த உலக வாழ்க்கை உங்களுக்கு முக்கியமானதாக மாறி உங்களுக்குள் பிரிவினை ஏற்பட்டு விடும் என நான் அஞ்சுகிறேன் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த வார்த்தைய மெய்ப்பிக்கிற விதமாதான் நம்மளுடைய வாழ்க்கை இங்க அமைஞ்சிட்டு. உண்மைதானே? நம்மளுடைய எண்ணங்கள் முழுக்க முழுக்க இந்த உலகத்திலேயேதான் நிறைஞ்சிருக்கு. நம்மளுக்கு தெரியும் இந்த உலக வாழ்க்கை நிரந்தரம் இல்ல அப்படிங்கிறது தெரியும். தெரிஞ்சாலும் கூட இத சுத்தியேதான் நம்மளுடைய வாழ்க்கை இருக்கு. இதுக்குள்ளேயேதான் நம்மளுடைய வாழ்க்கை சுத்திட்டே இருக்கு. ஆனா அல்லாஹுடைய பார்வையில இந்த உலகம் எப்படிப்பட்டது தெரியுமா? நம்ம இது பெரிய பிரம்மாண்டமா, இங்க கிடைச்சாதான் பேரு, இங்க கிடைச்சாதான் புகழ், இங்க நம்ம சம்பாதிக்கிறது மட்டும்தான் பொருளாதாரம், இங்க நம்ம கண்ணீர் சிந்தாம வாழ்றது மட்டும்தான் வாழ்க்கை, இங்க நம்மளுக்கு எந்த கஷ்டமும் வந்துடக்கூடாது, இங்க நான் எந்த மன வருத்தமும் அடைஞ்சிடக்கூடாதுன்னு இந்த உலகத்தை மட்டுமே நம்ம முதன்மைப்படுத்தி வாழ்ந்துட்டே இருக்கோம். ஆனா இந்த உலகம் அல்லாஹுடைய பார்வையில் எப்படிப்பட்டதுன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஒரு முறை சஹாபாக்கள் கிட்ட அவங்க கடை தெருவு வழியா நடந்து போயிட்டு இருக்கும் போது அங்க ஒரு ஆடு செத்து கிடக்கு. அந்த ஆடு எப்படிப்பட்ட ஆடா இருக்குன்னா, அதோட காது 2 குட்டியா இருக்கு. அத ஒரு குறை உள்ள ஆடா அந்த காலத்துல மக்கள் கருதுனாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆடு செத்து கிடக்கு. ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, அந்த ஆட்டை இழுத்துட்டு வராங்க. இழுத்துட்டு வந்து சஹாபாக்கள் கிட்ட கேக்குறாங்க, உங்கள யாராவது இந்த ஆட்டை விலை கொடுத்து வாங்குவீங்களா அப்படி. அப்ப சஹாபாக்கள் சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ் இதை நாங்க வாங்க மாட்டோம், இது செத்து போன ஆடு, இது உயிரோட இருந்தா கூட நாங்க வாங்க மாட்டோம். ஏன்னா அதோட காதெல்லாம் எப்படி இருக்கு, ரொம்ப சிறுமை அடைஞ்சு போயிருக்கு, இத போய் யாராவது வாங்குவாங்களா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் அடுத்ததா கேக்குறாங்க, பணம் இல்லாம யாராவது எடுத்துட்டு போறதா இருந்தா கூட எடுத்துட்டு போங்க, இதுக்கு நீங்க என்ன செய்ய வேணாம், பணம் கொடுத்தலாம் இதை நீங்க வாங்க வேணாம், பணம் கொடுக்காம இதை நீங்க எடுத்துட்டு போறதா இருந்தா கூட எடுத்துட்டு போங்கன்னு சொல்றாங்க. சொன்ன உடனே சஹாபாக்கள் சொல்றாங்க, அப்ப கூட அதை யாரும் வாங்குறதுக்கு முன் வரல. இத நாங்க வாங்குறோம் யா ரசூலுல்லாஹ்னு யாருமே சொல்லல. அப்ப கூட அதை யாரும் வாங்க முன் வரல. இல்ல யா ரசூலுல்லாஹ் இது குறை உள்ள ஆடு, இத போய் யாரு வாங்குவா அப்படின்றாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த ஆட்டை பார்த்து சொல்றாங்க, இந்த ஆட்டை விட இந்த உலகம் அல்லாஹுடைய பார்வையில் ரொம்ப மலிவானது, ரொம்ப குறைவானது, ரொம்ப அற்பமானதுன்னு அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க. அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், உங்களுடைய இறைவன் இந்த உலகத்தை இந்த கொசுவோட ரெக்கை அளவுக்காவது மதிச்சிருந்தானா. கொசுவோட ரெக்கை எவ்வளவு சின்னது, கொசுவே சின்னது, அதுல அதோட ரெக்கைக்கு என்ன மதிப்பு இந்த உலகத்துல இருக்க போகுது. அந்த ரெக்கை அளவாவது நான் இந்த உலகத்துக்கு ஒரு மதிப்பு வச்சிருந்தேன் அப்படின்னா, என்னை நிராகரிக்கிற யாருக்கும் இந்த உலகத்துல தண்ணீர் கிடைச்சிருக்காது. என்னை யாரெல்லாம் வணங்கலையோ நான் அவங்களுக்கு எல்லாம் தண்ணீர் கொடுத்திருக்க மாட்டேன், நான் அவங்கள தண்டிச்சிருப்பேன் அப்படின்னு. ஆனா அல்லாஹ் அப்படி யாரையாவது இங்க தண்டிக்கிறானா? இல்ல. அப்ப அல்லாஹ் இந்த உலகத்தை ஒரு அற்பமா பாக்குறான். ஒரு கொசுவுடைய ரெக்கைய விட ரொம்ப கீழ்த்தரமான ஒரு உலகத்துக்காக தான் நம்ம போட்டி போட்டுக்கிறோம், பொறாமப்பட்டுக்கிறோம். இங்க நம்மளுடைய பெயரை நிலைநாட்ட முடியலையே அப்படிங்கிற ஆதங்கப்படுறோம். ஆனா அல்லாஹுடைய பார்வையில இது எல்லாமே ரொம்ப அற்பமானது. இமாம் கஸ்ஸாலி ரஹிமுல்லா அவங்க சொல்லக்கூடிய ஒரு சின்ன ஒரு ஒப்பனை, உலக வாழ்க்கைக்கு அவங்க சொல்லக்கூடிய ஒரு உதாரணம் என்ன அப்படின்னா, ஒரு மனிதன் காட்டுக்குள்ள நடந்து வந்துட்டே இருக்கான். நடந்து வந்துட்டே இருக்கும் போது அவனை ஒரு விலங்கு துரத்துது, ஒரு சிங்கம் துரத்துது. அவன் என்ன செய்யறான், அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக வேகமா ஓடி போய்
ஒரு கிணத்துக்குள்ள தவறி விழுந்துடுறான். கிணறு ரொம்ப ஆழமான கிணறு. அதுல ஒரு கயிறு தொங்குது. அந்த கயிறை மட்டும் புடிச்சிட்டு அந்த கிணத்துல தொங்கிட்டு இருக்கான். மேல ஏறி வரலாம் அப்படின்னு பார்த்தா கிணத்தோட வாசல்ல யாரு நிக்கிறா? சிங்கம் நின்னுட்டு இருக்கு. இவன் எப்ப வெளியில வருவான், இவனை நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு. கீழே பார்த்தா கிணத்துக்கு கீழே அவர் குனிஞ்சு பாக்குறாரு. அந்த கிணத்துடைய ஆழத்துல ஒரு பெரிய பாம்பு அதோட வாயை திறந்து வச்சுட்டு இவரை பிடிக்கிறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. எப்ப இவன் விழுவான், நம்ம இவனை சாப்பிடலாம் அப்படின்னு. கொஞ்ச நேரத்துல பார்த்தா ஒரு 2 எலி வருது. ஒரு கருப்பு எலி, ஒரு வெள்ளை எலி. இந்த 2 எலியும் என்ன செய்யுது, அவரு புடிச்சுக்கிட்டு இருந்த கயிறை கொஞ்சம் கொஞ்சமா கரிக்க ஆரம்பிக்குது. கொஞ்சம் கொஞ்சமா கொறிச்சு சாப்பிட ஆரம்பிக்குது. இந்த நிகழ்வுக்கு மத்தியில அந்த கிணத்துடைய வாயில், அந்த கிணத்துடைய முகட்டுல ஒரு சின்ன தேன்கூடு இருக்கு. அந்த தேன்கூட்டுல இருந்து ஒரே ஒரு சொட்டு தேன் வடியுது. இந்த கைத்தை புடிச்சு தொங்கிட்டு இருக்க மனிதன் என்ன செய்யறான் அப்படின்னா, தன்னுடைய ஒரு விரலை நீட்டி அந்த தேனை எடுத்து தன்னுடைய வாயில வச்சு சுவைச்சு அந்த சுவையில இந்த உலகத்தையே மறந்துடுறான். அவன் என்ன சூழல்ல இருக்கான் அப்படிங்கறதையே மறந்து அந்த சுவையை அவன் என்ன செய்ய ஆரம்பிக்கிறான், அதை உண்ண ஆரம்பிக்கிறான். இங்க இருந்து எப்படி தப்பிச்சு போகணும் அப்படிங்கறது இப்ப அவனுக்கு மறந்து போய், என்ன செஞ்சா நம்ம பாதுகாப்பா இருக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் மறந்து போய் அந்த தேன் துளிய சுவைக்க ஆரம்பிச்சிடறான். இமாம் கசாலி சொல்றாங்க, அந்த மனிதன் தான் நம்ம. அவனை துரத்திட்டு வந்த விலங்கு தான் மரணம். மரணம் அவனை என்ன செய்யுது, துரத்திக்கிட்டே இருக்கு. அந்த கிணத்துக்கு அடியில காத்துட்டு இருந்த அந்த பாம்புடைய வாய் தான் ஒரு மனிதனுடைய மன்னரை. ஒரு மனிதனுடைய மன்னரையும் அவனுக்காக காத்துக்கிட்டு இருக்கு, எப்ப என் கிட்ட வந்து சேருவான் அப்படிங்கறத. அவன் புடிச்சிட்டு இருந்த கயிறு தான் அல்லாஹ் அவனுக்கு கொடுத்த வாழ்க்கை. ஒரு கருப்பு எலியும் ஒரு வெள்ளை எலியும் வந்துச்சா, அது ஒண்ணு இரவு, ஒண்ணு பகல். இரவும் பகலுமா அவனுடைய அந்த வாழ்க்கையுடைய ஆயுட்காலம் குறைஞ்சுகிட்டே இருக்கு. அவன் கையில விழுந்த ஒரு தேன் துளி இருக்குல்ல, ஒரு சொட்டு தேன் துளி தான் இந்த உலக வாழ்க்கை. இப்ப யோசிச்சு பாருங்க, இந்த ஒரு சொட்டு தேன் துளிக்காக தன்னுடைய பாதுகாப்பை மறந்தவன் அறிவாளியா அல்லது முட்டாளா? நம்மளும் இந்த உலக வாழ்க்கையில மூழ்கி போய் மறுமையில நமக்கான பாதுகாப்பு எதுவுமே ஏற்படுத்திக்காம இருந்தோம் அப்படின்னா நம்மளும் இந்த மனிதனை போல அறிவீனமான மனிதர்கள் தான். இந்த உலகம் முக்கியம் அப்படிங்கறத நினைச்சு இதுலயே நம்ம பாதுகாப்பா எப்படி இருக்கணுங்கிறத யோசிச்சு நாளை நிலையா இருக்கக்கூடிய மறுமை நாள்ல அல்லாஹ்வை போய் சந்திக்கும் போது அவனுடைய கோபத்திலிருந்து தப்பிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு அமலாவது நம்ம செஞ்சு வச்சு இல்லாம இருந்தோம் அப்படின்னா இந்த மனிதன் எப்படி நம்மளுடைய பார்வையில ஒரு அறிவீனரா இருந்தானோ அதே போலதான் அல்லாஹ்வுடைய பார்வையில நம்ம ஒரு முட்டாளா நிற்போம். இன்னும் ஒரு இமாம் தன்னுடைய மாணவன் கிட்ட கேக்குறாங்க, ஒரு பயணி இருந்தாரு. அந்த பயணி என்ன செஞ்சாரு, ஊருக்கு போறதுக்காக லக்கேஜ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு போயிட்டு இருக்காரு. போகும்போது இடையில ஒரு ஹோட்டல்ல தங்குறாரு. ரொம்ப களைப்பாயிருது, ஹோட்டல்ல தங்குறாரு. தங்கும் போது அந்த ஹோட்டல்ல உள்ள ரூம் சாவி கொடுத்துடுறாங்க. திறந்து ரூம்குள்ள போறாரு. ரூம்குள்ள போய் தங்கும் போது பார்த்தா அந்த ஹோட்டலுடைய பெட் சரியில்லை. உடனே அவர் என்ன பண்றாரு, காஸ்ட்லியா பெட் வாங்கி போடுறாரு. ஏசி சரியில்லை, உடனே ஏசிய மாத்திட்டாரு. பாத்ரூம்ல போய் தண்ணி குழாய திறந்து பார்த்தா சுடுதண்ணி வரல, அவர் செலவுலயே ஹீட்டர் வாங்கி மாட்டிட்டார். இப்ப இந்த மனிதனை பார்த்தா உங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்னு சொல்லி அந்த இமாம் அவங்களுடைய மாணவர்கிட்ட கேக்குறாங்க. கேட்டோடனே அந்த மாணவன் சொல்றாரு, இவர் என்ன முட்டாளா, ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தங்க போற இடத்துக்கு இவ்வளவு செலவு பண்றாரு, இவர் என்ன முட்டாளா? அப்ப அவர் எல்லைய போய் தொடும்போது அவர் கையில எந்த பொருளாதாரமும் இருக்காது. அப்ப அங்க போய் அவர் தன்னை எப்படி பாதுகாத்துக்குவாரு? அப்ப இந்த மனிதன் ஒரு முட்டாளோ அப்படின்னு சொல்லி அந்த மாணவன் கேக்குறான். அப்ப இமாம் சொல்றாங்க, இதே போலதான் நாளை மறுமையில ஒவ்வொரு அடியானும் அல்லாஹ் கிட்ட சொல்வானா, யா அல்லாஹ், இந்த பூமியில் நான் ஒரு நாள் வாழ்ந்தேன், இல்ல அதை விட கம்மியாதான் வாழ்ந்தேன், பாதி நாளோ இல்ல பாதிக்கும் கம்மியாவோதான் நான் வாழ்ந்தேன், யா அல்லாஹ், என்னை நீ திருப்பி அனுப்பு, நான் சரியா வாழ்ந்துட்டு வரேன். அப்போ ஒரு பாதி நாள் அல்லது பாதியிலையும் விட கம்மியா வாழக்கூடிய இந்த உலக வாழ்க்கைக்காக நம்ம எவ்வளோ விஷயங்களை மறக்கிறோம், மறுமையுடைய எவ்வளோ விஷயங்களை மறக்கிறோம். இந்த உலகம் அப்படியே இருக்க போறது இல்ல, அழிஞ்சு மண்ணோட மண்ணா போய் அல்லாஹ் மறுமைன்னு ஒண்ணு ஏற்படுத்துவான். இந்த உலகம் அழியறத விட அதுக்கு முன்னாடியே ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு அழிவு வந்துரும், அவரவருடைய மரணத்தின் மூலமா. அந்த மரணத்தையும் நம்ம மறந்துடணும். அதையும் மறந்து நம்ம இந்த உலக வாழ்க்கையில நம்மளுடைய வேலை, நம்மளுடைய குடும்பத்தார்களுக்கு செய்ய வேண்டிய வேலைகள்,
நம்மளுடைய பொருளாதாரம், நம்மளுடைய வசதி வாய்ப்பு, நம்மளுடைய இன்பங்கள் இதுல மட்டுமே தான் கவனம் செலுத்திட்டே இருக்கும். இப்போ ஒரு சின்ன ஒரு கற்பனை, நான் சொல்ற விஷயத்த அப்படியே நீங்க ஒவ்வொருத்தரும் நீங்க கற்பனைப்படுத்தி பாத்துக்கோங்க. நீங்க எல்லாரும் இப்போ ஒரு மவுத் வீட்ல இருக்கீங்க, ஒரு மரணம் நிகழ்ந்த ஒரு மவுத் வீட்ல நீங்க இருக்கீங்க, சரிங்களா? ஒரு சின்ன சேஞ்ச் என்னன்னா, இங்க நம்ம மரணிச்சவங்களை பார்க்க வந்த பார்வையாளர்கள் இல்ல, நம்ம தான் இப்ப இங்க ஜனாசா. இப்ப நம்ம இங்க ஒவ்வொருத்தரும் ஜனாசாவா நம்மளுடைய வீடுகள்ல இருக்கும். நம்மளை சுத்தி அப்ப என்ன நடக்கும்? நம்மளுடைய நெருங்கிய உறவினர்கள், நம்மளுடைய தாய் அழுவாங்க நம்ம மரணிச்சிட்டா, நம்ம தந்தை அழுவாங்க, நம்மளுடைய கணவன் அழுவாங்க, நம்மளுடைய பிள்ளைகள் அழுவாங்க, உடன் பிறந்தவங்க அழுவாங்க, நம்மளுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க நம்மளை சுத்தி உட்கார்ந்து அழுதுட்டு இருக்காங்க. நம்மளுக்கு கொஞ்சம் தூரத்து உறவினர்கள் வராங்க, வந்து நம்மளுடைய ஜனாசா நம்மளை பாக்குறாங்க, பாத்துட்டு ஒரு 10 நிமிஷம் கவலைப்படுவாங்க. சரி, எப்படி இருந்தாங்கன்னு தெரியுமா, இவ்வளவு நன்மை செஞ்சிருந்தோம்னா அந்த நன்மைகளை பத்தி பேசுவாங்க, நம்ம அவங்களுக்கு தீங்கு செஞ்சிருந்தோம்னா அந்த தீங்குகளை பத்தி பேசுவாங்க. எப்படி வாழ்ந்தாரு தெரியுமா, 10 நிமிஷம் கவலைப்படுவாங்க. 10 நிமிஷத்துக்கு மேல அவங்களுக்குள்ள பேச ஆரம்பிச்சிருவாங்க. 10 நிமிஷத்துக்கு மேல என்ன செய்ய ஆரம்பிச்சிருவாங்க, அவங்களுக்குள்ள பேச ஆரம்பிச்சிருவாங்க. உங்களோட வாழ்க்கையில என்ன நடக்குது, அப்புறம் நீங்க என்ன பண்றீங்க, உங்க பிள்ளைங்க என்ன பண்றாங்க, ஒவ்வொரு விஷயமா பேச ஆரம்பிச்சிருவாங்க. நம்மளே ஒரு ஒரு மவுத் வீட்டுக்கு போனா அததானே செய்வோம். ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ தான் அந்த சிந்தனையில நம்ம இருப்போம். அதுக்கப்புறமா நம்மளுடைய வாழ்க்கையை பத்தி நம்மளுடைய நண்பர்கள் வந்திருந்தா அவங்கள்ட்ட பேசுவோம், அவங்களுடைய வாழ்க்கையில நடக்கிறத பத்தி நம்மள்ட்ட பேசுவாங்க. நாளைக்கு நம்ம ஜனாசாவா இருக்கும் போதும் நம்மளை சுத்தி இதுதான் நடக்கும். அப்புறம் என்ன ஆகும், ஜனாசாவை அடக்கம் பண்ணக்கூடிய நேரம் வந்தோடனே நம்மளை சுமந்துட்டு போவாங்க. சுமந்துட்டு போய் நம்மள மண்ணறையில வச்சிருவாங்க. வச்சுட்டு அவங்க திரும்பி வீடுக்கு வந்துருவாங்க. மெல்ல மெல்ல நம்மளுடைய உறவினர்களும் இயல்புக்கு திரும்ப ஆரம்பிச்சிருவாங்க. நம்மளுடைய நெருங்கிய உறவினரா இருந்தாலும் சரி, நம்மளுடைய பிள்ளைகளா இருந்தாலும் சரி, நம்மளுடைய துணைகளா இருந்தாலும் சரி, 2 நாள் அழுவாங்க, 3 நாள் அழுவாங்க, 4வது நாள் கொஞ்சம் கொஞ்சமா இயல்புக்கு திரும்ப ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு நாள் வரும் நம்மளுடைய தேவையே அவங்களுக்கு இல்லாம போயிடும். நம்ம ஒரு ஆள் இருந்தோம், வாழும் போது அவங்க இவ்வளவு வேலை செஞ்சாங்க, இவங்க இருந்தாதான் இது நடக்கும்னு நம்ம ஒண்ணு செட் பண்ணி வச்சிருந்தோம்ல, அதுவே இல்லாம போயிடும். நமக்கு பதிலா அந்த இடத்தை நிரப்புறதுக்கு வேற ஒரு ஆள் வந்துருவாங்க. ஆனா நம்மள மண்ணறையில வச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா நமக்கு என்ன நடக்கும்? நம்மள வச்சுட்டு வீட்டுக்கு திரும்பின எல்லாரும் அவங்களுடைய இயல்புக்கு போயிருவாங்க. ஆனா நம்மளுடைய நிலை என்ன? நம்மளுடைய மண்ணறையில நம்மளும் நம்மளுடைய அமல்களும் மட்டும்தான் இறைவனுடைய கட்டளைக்காக காத்துட்டு இருப்போம். நம்மளுடைய அமல்களை பொறுத்து அல்லாஹ் கிட்ட இருந்து கட்டளை வரும். நம்மளுடைய மண்ணறை நம்மளுக்கு நிம்மதியானதா இருக்க போகுதா, இல்ல நம்மளுடைய மண்ணறை நமக்கு பூஞ்சோலையாக மாறப்போகுதா, இல்ல நம்மளுடைய மண்ணறை நமக்கு நரகத்துடைய படுங்குழியாக மாறப்போகுதா, அல்லாஹுடைய தண்டனைகள் நிறைவேற்றக்கூடிய இடமா அது மாறப்போகுதா அப்படிங்கிறது நம்மளுடைய அமல்களோட நம்ம அல்லாஹுடைய கட்டளைக்கு எதிர்பார்த்து காத்துட்டு இருப்போம். அங்க நம்ம கூட யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த நேரத்துல நமக்கு நிறைய விஷயங்கள் ஞாபகம் வரும். நம்ம எவ்வளவோ தொழுகைகள் விடுபட்டிருப்போம். விடுபட்ட தொழுகைகள், கொடுக்காம விட்ட ஜக்காத்துகள், கொடுக்க மறுத்த சதக்காக்கள், நம்ம யாரெல்லாம் பேசி துன்புறுத்தினோமோ அந்த மனிதர்களுடைய முகங்கள், யார பத்திலாம் புறம் பேசினோமோ அவதூறு பேசினோமோ அவங்களுடைய முகங்கள், எப்படியெல்லாம் நம்மளுடைய நேரத்தை வீணடிச்சோமோ அந்த நிமிடங்கள், இது எல்லாம் நம்மளுக்கு நினைவுல இருக்கும். பிளஸ் நம்ம என்ன அமல்கள் செஞ்சோமோ அந்த அமல்களும் நம்ம கூட இருக்கும். நம்ம இறைவனுடைய கட்டளையை எதிர்பார்த்து நம்ம காத்துட்டு இருக்கோம். இந்த மரணத்தை பத்தி அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லும் போது சொல்றான், குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மவுத், ஒவ்வொரு ஆன்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும் அல்லாஹ் சொல்றான். இங்க எங்கேயும் அல்லாஹ் ஒவ்வொரு ஆன்மாவும் மரணம் அடையும்னு சொல்லல, அல்லாஹ் சுவைக்கும்னு சொல்றான். ஏன் அல்லாஹ் இந்த சுவைக்கும் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறான் அப்படின்னா, இந்த சுவையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சயின்டிபிக்கலா பார்த்தோம் அப்படின்னா, இந்த சுவையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மனிதனுடைய அந்த உறுப்புகளுக்கு தகுந்த மாதிரியும் மனநிலைக்கு தகுந்த மாதிரியும் சுவை மாறுபடுமா. நம்ம ரொம்ப கவலையா இருக்கும் போது நம்ம முன்னாடி எவ்வளோ உயர் ரகமான உணவு பரிமாறப்பட்டாலும் அந்த உணவுல இருந்து ஏதாவது சுவை நமக்கு தெரியுமா? சாப்பிடணுமே சாப்பிட்டேன்,
நம்ம ரொம்ப கோபமா இருக்கிற நேரத்துல எவ்வளவு சுவையான உணவு நமக்கு பரிமாறப்பட்டாலும் சுவை தெரியாது. நம்ம ரொம்ப பசியா இருக்கும் போதும் சுவை தெரியாது. சிலருக்கு ஒரு உணவுல இனிப்பு சுவை அதிகமா தெரியும், ஒரு சிலருக்கு காரம் அதிகமா தெரியும். அப்போ ஒவ்வொருத்தருடைய உறுப்புகளுக்கு தகுந்த மாதிரி சுவை வேறுபடும். எப்படி இந்த உலகத்துல உணவுடைய சுவை வேறுபடுதோ அதே போலதான் மரணத்துடைய சுவையும் வேறுபடும். ஒவ்வொரு மனிதரும் செய்த அமலுக்கு தகுந்த மாதிரி அவருடைய மரணத்துடைய சுவை வேறுபடும். நம்மளுடைய அமல்களை பொறுத்துதான் நம்மளுடைய மரணத்துடைய சுவை இனிப்பானதா இருக்கா, இல்ல சுவையான கசப்பானதா இருக்கா, நம்மளுடைய மன்னரை நமக்கு பூஞ்சோலையா இருக்கா, இல்ல நரகத்துடைய படும் குழியா இருக்கா அப்படிங்கிறது தீர்மானிக்கப்படும். நம்ம இப்போ நம்ம வாழ்க்கையில என்ன செய்ய போறோம்? இப்படியே வாழ்ந்துட்டு மரணம் வரும்போது நம்மளுடைய இறைவனை சந்திக்கலாம் அப்படிங்கிற நிலையிலேயே நம்ம தொடர போறோமா, இல்ல நம்ம பார்த்த சஹாபிய பெண்கள் மாதிரியும் சஹாபாக்கள் மாதிரியும் நம்ம போய் இறைவனை சந்திக்கிறதுக்கு முன்னாடியே நமக்கான இடத்தை உறுதி செய்ய போறோமா? சொர்க்கத்தை பத்தி நம்ம தான் அதிகம் யோசிக்கிறது இல்ல, ஆனா சொர்க்கம் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய அடியார்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, சொர்க்கமும் நரகமும் தன்னுடைய இறைவனிடம் உரையாடாத நாளே கிடையாது. ஒவ்வொரு நாளும் சொர்க்கமும் நரகமும் தன்னுடைய இறைவனிடம் உரையாடிட்டே பேசுதான். என்ன பேசுது? சொர்க்கம் சொல்லுமா, யா அல்லாஹ், என்கிட்ட இருக்க பழங்கள் எல்லாம் பழுத்துருச்சு, என்னுடைய தோட்டங்கள் எல்லாம் பூத்து குலுங்குது, என்கிட்ட உள்ள நதிகள் எல்லாம் பொங்கி வழிஞ்சு போகுது, யா அல்லாஹ் எனக்கான நபர்களை நீ எப்ப தருவ, யா அல்லாஹ் எனக்கான மனிதர்களை நீ என்னிடம் கொண்டு வந்து சேரு அப்படின்னு சொர்க்கம் கேட்குமா? நரகம் சொல்லுமா, யா அல்லாஹ் என்னுடைய தீ எல்லாம் கொழுந்து விட்டு எரியுது, என்னுடைய புகை எல்லாம் மனிதனுக்கு தீங்கு தரக்கூடிய அளவு கடுமையா மாறிடுச்சு, என்னுடைய நரகத்துடைய ஆழம் நாளுக்கு நாள் அதிகரிச்சு போய்கிட்டே இருக்கு, யா அல்லாஹ் எனக்கானவர்களை நீ எப்ப கொண்டு வந்து என்கிட்ட சேர்ப்ப அப்படின்னு. நம்ம சொர்க்கம் இருக்கு நரகம் இருக்குங்கிறத மறந்தாலும் சொர்க்கமும் நரகமும் தனக்கானவர்களை மறக்கிறது கிடையாது. ஒவ்வொரு நாளும் அது இறைவனிடம் தனக்கானவர்களை கேட்டுக்கிட்டே இருக்கு. நம்ம ஒரு நாளைக்கு எத்தனை முறை இறைவனிடம் சொர்க்கத்தை கேட்கிறோம்? ஒரு அடியான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஒரு அடியான் ஒரு நாளைக்கு 3 முறை சொர்க்கத்தை இறைவனிடம் கேட்டால், யா அல்லாஹ் என்ன சொர்க்கவாசியாக மாற்று, யா அல்லாஹ் என சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் எனும் சொர்க்கத்தில் நுழையவை, யா அல்லாஹ் என்னை சொர்க்கத்தில் நபிமார்களோடும் உன்னதமானவர்களோடும் என்னை சேர்த்து வைன்னு ஒரு நாளைக்கு 3 தடவை சொர்க்கத்தை பத்தி ஒரு அடியார் கேட்டா அடுத்ததா அந்த நபருக்காக சொர்க்கம் அல்லாஹ் கிட்ட பேசுமா, யா அல்லாஹ் இவர் என்னதான் நேசிக்கிறார், என்னை பத்தி தான் அதிகமா உன்கிட்ட கேக்குறாரு, எனக்குள்ள வரணும் தான் அவரு ரொம்ப ஆசைப்படுறாரு, இந்த நபரை நீ எனக்கானவரா மாத்தியா அல்லாஹ் அப்படின்னு சொல்லி துவா செய்யணும். யார் ஒரு மனிதர் ஒரு நாளைக்கு 3 முறை நரகத்திடமிருந்து பாதுகாவல் தேடுகிறாரோ, யா அல்லாஹ் என்ன நரகத்துடைய எரிபொருளா மாத்திராத, என்னையும் என்னுடைய குடும்பத்தாரையும் நரகத்துடைய எரிபொருளா மாத்திராத, யா அல்லாஹ் நான் அறிந்தோ அறியாமலோ செய்த தவறுக்காக என்ன நரகவாசியா மாத்திராத, என்னுடைய குற்றங்களுக்காக நீ தண்டனை கொடுத்துறாதன் யார் ஒருவர் ஒரு நாளைக்கு 3 முறை நரகத்திடமிருந்து பாதுகாப்பு தேடுறாரோ அடுத்தபடியா நரகம் அவருக்காக அல்லாஹ் கிட்ட பேசுமா, யா அல்லாஹ் இவனை பார்த்தாலே இவர் பயப்படுறாரு, என்கிட்ட வரக்கூடாதுன்னு நினைக்கிறாரு, என்கிட்ட இருந்து உனக்கு அதிகமா உன்கிட்ட பாதுகாப்பு தேடுறாரு, இவரை எனக்குள்ள நீ அனுப்பிச்சிடாதையா அல்லான்னு கேக்குமா. ஒரு சின்ன விஷயம்தான் 3 முறை, ஒரு நாளைக்கு 3 முறை இறைவனிடம் சொர்க்கத்தை வேண்டுவது. இன்ஷா அல்லாஹ் இந்த தொடருடைய தொடர்ச்சியா நம்ம இத பத்தி தான் பார்க்க போறோம். சொர்க்கம் எப்படி இருக்கும், அது எப்படி நம்ம எல்லாரையும் வரவேற்கும், சொர்க்கவாசிகளா நம்ம மாறினதுக்கு அப்புறம் அதுக்குள்ள நம்ம போனதுக்கு அப்புறம் நம்மள வரவேற்க யார் யாரெல்லாம் இருப்பாங்க, அதுல என்னென்ன நதிகள் ஓடுது, அதுல என்னென்ன உணவுகள் வழங்கப்படுது, யார் யாரெல்லாம் நம்ம சொர்க்கத்துல பாப்போம், நம்ம குடும்பத்துல நம்மளுக்கு முந்தி மரணிச்சு போனவர்களை நம்ம சொர்க்கத்துல பாப்போமா, நபிமார்களை பாப்போமா, சஹாபாக்களை பாப்போமா,
அங்க நம்ம என்ன சாப்பிடுவோம், என்ன உடை போடுவோம் அப்படிங்கிற இத பத்திய செய்திகளை இன்ஷா அல்லாஹ் நம்ம தொடர்ச்சியா இந்த வகுப்புகள்ல பார்ப்போம். இன்னைக்கு இன்ஷா அல்லாஹ் இந்த நிகழ்வை நான் இந்த ஒரு சிந்தனையோட நிறைவு செய்யறேன். நாம நாளை மறுமையில போய் இறைவன் கிட்ட நிக்கும் போது நமக்கான ஒரு இடத்தை சொர்க்கத்தில் முடிவு செஞ்சு வச்சவங்களா போய் நிக்கணும் இன்ஷா அல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, யார் ஒருத்தர் மறுமையில தனக்கான இடத்தை தீர்மானிச்சு வச்சுட்டாரோ சொர்க்கத்துல, அவரு நாளைக்கு சொர்க்கத்துக்குள்ள போகும்போது ஈஸியா போயிருவாராம். இப்ப எப்படி இந்த உலகத்துல நம்மளுடைய வீட்டுடைய முகவரி நமக்கு எளிதா தெரியுமோ, அதே போல ஒரு சொர்க்கவாசியா ஒரு மனிதர் இருந்தார் அப்படின்னா அவர் சொர்க்கத்துக்குள்ள என்டர் ஆன உடனே அவருடைய வீடை தேடி அவர் எளிதா நடந்து போயிருவாராம். ஏற்கனவே அந்த இடம் அவருக்கு பரிச்சயப்பட்ட மாதிரி இருக்குமா. இங்க அவர் அதை பத்தி அதிகமா கேட்டிருப்பார், இங்க அதை பத்தி அவர் அதிகமா ஆசைப்பட்டிருப்பாரு. அதுக்குள்ள நம்ம போகணும்னு அதிகமா இறைவனிடம் துவா செஞ்சிருப்பாரு. அந்த துவா செஞ்சதுடைய விளைவு என்ன அப்படின்னா, அல்லாஹ் அந்த இடத்தை அவருக்கு முன்னரே பார்த்த மாதிரி பரிச்சயமாக்கி கொடுத்துருவான். உள்ள போன உடனே அவர் தன்னுடைய வீடு எது, தனக்காக அல்லாஹ் நிர்ணயிச்சு வச்சிருக்க இலக்கு எதுன்றத கண்டுபிடிச்சு ஈஸியா அவர் அந்த இடத்த போய் அடைஞ்சிருவார். இப்படிப்பட்ட ஒரு மனிதர்களா உலகத்தில் வாழும் போதே தனக்கான ஒரு வீட்டை சுவனத்தில் கட்டி கொண்ட ஆசியா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள போல நம்மளும் சொர்க்கத்துக்குள்ள போகும்போது நம்மளுடைய இடத்தை நிர்ணயம் செஞ்சுட்டு போகக்கூடிய மனிதர்களா இருக்கணும். நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்ட மனிதர்களா இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். நீ கேட்டதின்படி செயல்படக்கூடிய மனிதர்களாவும் அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கியோரில துவா செய்தவளாக என்னுடைய இந்த நிகழ்வை நிறைவு செய்கிறேன். வாஹிரதானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்களுக்கு இதுல ஏதாவது வேகமா போற மாதிரி தெரிஞ்சு அப்படின்னா நீங்க இன்ஷா அல்லாஹ் நீங்க குரூப்ல சொல்லுங்க, இல்லாட்டி உஸ்தாத் கிட்ட கூட சொல்லுங்க. எதுவும் இருந்ததுன்னா இன்ஷா அல்லாஹ் அடுத்த உரையில நான் அதை மாத்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கஃபரா ஓதிடலாமா? ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.